அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பாரிஸில் நடந்த உலக ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுடைய மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகத் கலந்துக்கிட்டாங்க. அந்த விளையாட்டோட மகத்துவத்தை உலகமே பார்த்து வியந்துச்சு. சமீபத்தில் அவங்க காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக சொன்னோம்னு வினேஷ் போகத் அவங்களுடைய நண்பருமே இணைஞ்சிருக்காங்க. இது ஒரு வகையில் நல்ல விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். இது எப்படி நடந்தது அப்படின்னு ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் சமீபத்தில் பல்வேறு துறையை சார்ந்த நபர்கள்லாம் இப்போ வரவு அதிகரிச்சிருக்கு. இது காங்கிரஸ் கட்சியினுடைய முயற்சிகள் நடக்குதா, இல்லை பிஜேபி மாதிரியான பாசிச கட்சி அல்லது குறிப்பிட்ட துறை சார்ந்த நேர்மையான திறமையை பாதிக்க ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய பிஜேபியினுடைய உள்குத்து மாதிரியான துரோகத்தால் நடக்குது அப்படின்னு பார்த்தா, எப்படியோ ஒரு வகையில் பிஜேபி காங்கிரஸ் பக்கம் தள்ளி விடுற மாதிரி தான் இதை நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், கடந்த காலத்தில் அதாவது குத்துச்சண்டை வீரர்கள் தொடங்கி இன்னும் பல்வேறுபட்ட வீரர்கள் இருந்து இந்த மல்யுத்த வீரர்களுக்கெல்லாம் பாலியல் தொல்லை தந்த பிஜேபியினுடைய எம்பி மாதிரியான நபர்களால் பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக டெல்லியை திரண்டு போராடின பொழுது இந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் குறிப்பான பாத்திரம் வகிச்சாங்க. அந்த போராட்டம் நாடறிஞ்ச போராட்டம். அந்த போராட்டத்தில் அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற முறையில் தான் பாரிஸில் நடந்த இந்த உலக ஒலிம்பிக் போட்டியில் அவங்க பழி வாங்கப்பட்டாங்க. குறிப்பாக ஒரு 100 கிராம் எடை அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எக்ஸ்பெல் பண்ணுறாங்க அங்கிருந்து. இப்போ இதன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு பிஜேபியே விரட்டி விடுற மாதிரியான விஷயமா தான் இதை பார்க்கணும். ஆனாலும் இதில் ஒரு முற்போக்கு பாத்திரம் இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் என்னதான் பல்வேறுபட்ட துறையில் நாம் ஜெயிக்கலான்னு விரும்பினாலும் பிஜேபி மாதிரியான ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட பல்வேறு பிற்போக்கு விஷயங்களை உள்ளடக்கிய கோட்பாட்டினால் பாதிக்கப்பட்டு அவங்க அந்த துறையிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு அனைத்துக்குமே அடிப்படையானது அரசியல் களம் தான். எனவே ஒரு ஆடுகளம் அப்படிங்கிறது மையமான களம்னு சொன்னால் அது அரசியல் ஆடுகளம் தான். அதில் பதவி வைக்கணும், அதில் தன்னுடைய ஆளுமையை காட்டணுங்கிற முறையில் சட்டமன்றம் பாராளுமன்றங்கிற முறையெல்லாம் பாத்திரம் வகிக்கணும்னு அவங்க வர்றாங்க. அந்த வகையில் சமீபத்தில் இப்போ காங்கிரஸ் ஹரியானாவில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த வினேஷ் போகத்துக்கு ஒரு சீட்டும் தர்றாங்க, போராட சொல்லி, அதாவது போட்டியிட சொல்லி. அது எப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல வினேஷ் போகத் நிற்பாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. எப்படி சொல்கிறோம்னு சொன்னால், பாரிஸில் நடந்த அந்த 100 கிராம் எடை அதிகமாக இருந்ததுன்னு சொல்லி துரோகத்தால் வஞ்சிக்கப்பட்டது மாதிரி இல்லாமல், இந்தியாவில் ஓட்டிங் மிஷினில் தில்லுமுள்ளு பண்ணாமல் நேர்மையாக தேர்தல் நடக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வினேஷ் போகத் ஜெயிப்பாங்கங்கிறத உறுதியாகவே நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் அவங்களுடைய வெற்றி போகிறாங்க. ஆனால் வெற்றி பெற்று அவங்க சட்டமன்றத்துக்கோ அல்லது பாராளுமன்றத்துக்கோ தேர்வு செய்யப்படுற பொழுது காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய அல்லது கொள்கை கோட்பாடு அல்லது போராட்ட வடிவங்கள் திட்டங்கள் மூலமாக பிஜேபிக்கு மாற்றாக காங்கிரஸை நம்பி வந்த நபர்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய வழிகாட்டலை காங்கிரஸ் செய்தா அப்படின்னு சொன்னால் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது ஒரு வருத்தமான செய்தி. ஏன் அப்படின்னு சொன்னால், இது ஏதோ ஒரு சந்தர்ப்பவாதத்தில் அங்கேயும் இங்கேயும் அடித்து விரட்டப்பட்ட நபர்களை தனதாக்கிக்கிட்டு ஒரு படையை காட்டுறாங்களே ஒழிய, அது ஒரு பாசிச பிஜேபிக்கோ அல்லது ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ஒரு சனாதன அமைப்புக்கோ இந்தியாவில் அரசாட்சியில் இருந்து அவங்களை கீழே இறக்கிறதுக்கோ அல்லது ஒட்டுமொத்தமாக வேரோட பிடிங்கி விரட்டுறதுக்கோ பயன்படுற மாதிரியான கொள்கை கோட்பாட்டோட ஒட்டுமொத்த காங்கிரஸ் விளங்குது அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பிஜேபி இந்தியா முழுவதுக்குமான ஒரு பொது திட்டத்தை வச்சு வேலை செய்கிறாங்க. மாநிலத்திற்கு ஏற்றவாறு நுட்பமாக சில விஷயங்களை வச்சு வேலை செய்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் அப்படி கிடையாது. ஒரு மாநிலத்திலையும் மாநில கட்சிகளை மட்டுமே நம்பி அது மேலே ஏறி குதிரை சவாரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அது அவசியம்தான். மாநிலத்திற்கு ஏற்ற சிறப்புத்தன்மைகளுக்கு ஏற்ப அந்த வேலையை செய்யணும். ஆனால் பிஜேபி அப்படி கிடையாது. ஒரு ஒட்டுமொத்தமாக இந்து ராஷ்டிரம் அப்படின்னு பேசுகிறான், ஒட்டுமொத்தமாக இந்துன்னு திரட்டுறான். இந்த மாதிரி பல்வேறுபட்ட தேசிய திட்டங்களை முன் வச்சு ஒரு தேசிய கட்சியாக வேலை செய்கிறான். ஆனால் அதுக்கு மாற்றா அதை சவால் விட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சியாக காங்கிரஸ் ஒரு மறுவரையறை செய்துன்னா இல்லை, ஒரு பழைய கதை மாதிரியே தான் காங்கிரஸ் மீண்டும் மீண்டும் அந்த குண்டு சட்டி கதையாகவே செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் உலகம் வேறு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கு. குறிப்பாக இந்தியாவில் காங்கிரஸ் கட்சிக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு சலுகையும் அது அனைத்து தரப்பு மக்கள் உள்ளே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டே இருக்குது. இதை காங்கிரஸ் எதிர்காலத்தில் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற முறையில் தான் இதை நம்ம பேச வர்றோம். எப்படின்னு சொன்னால், இந்தியா முழுவதும் உள்ள பல மாநிலங்களில், குறிப்பாக மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு, கேரளாவில் ஒரு நிலைப்பாடு, இன்னும் பல மாநிலங்கள் நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு அந்தந்த மாநிலத்தில் ஒரு 4 எம்எல்ஏ 4 எம்பி வந்தால் போதும் அப்படின்னு காலந்தள்ளுற வேலையாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓங்கி அடிக்கிற மாதிரியான வேலையை பிஜேபி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. இப்போ அதுக்கு திருப்பி ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரியான திட்டங்களையோ கொள்கையோ கோட்பாடுகளையோ வகுக்கக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் தன்னை புதுப்பித்து கொள்வது கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றோம். ஆனால் பழைய நிலைமையில் உள்ள நிலைமை வேறு, இன்னைக்கு வேறு. எப்படின்னு சொன்னால், இப்போ தமிழ்நாட்டில் சசிகாந்த் இருக்காரு, ஐஎஸ் பாலச்சந்திரன் இருக்காங்க, இன்னும் பல்வேறுபட்ட ஒரு துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா முழுவதும் காங்கிரஸில் சமீப காலமாக வரக்கூடிய நிலைமை அதிகரிச்சிருக்கு. இவங்களை வச்சு அந்த மாநிலத்துக்கோ அல்லது தேசிய அளவிலையோ திட்டங்களையோ கோட்பாடுகளையோ கொள்கைகளையோ புதிய தலைமுறையினருக்கான ஒரு மாற்றங்களை உள்வாங்கிற கட்சியை தன்னை ஒரு அடாப்ட் பண்ணக்கூடிய கட்சியை மாற்றிக்கிட்டுன்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டங்களை கட்டியமைத்த கண்ணையாகுமார் அப்படிங்கிறவர் பீகாரில் வந்து மிகப்பெரிய அளவுக்குலாம் வந்து வேலை செஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியில் சில அதிருப்திகளோட காங்கிரஸ் கட்சிக்கு போனார். மாற்று இருக்கும் அப்படின்னு பார்த்து இந்தியா கூட்டணியை பார்த்து போனார். ஆனால் அங்கே என்ன நடந்தது? கம்யூனிஸ்ட் கட்சியில் வேலை செஞ்ச அந்த முற்போக்கு குணாம்சங்கள் கூட கண்ணையாகுமார்கிட்ட வந்து காயடிக்கப்பட்டு இன்னைக்கு அவர் இருக்கிற இடம் கூட தெரியும். அப்போ இந்த நிலைமை தான் அதிகரிக்கும். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றா காங்கிரஸை வந்து நோக்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது. இந்த பார்வையை சரியான முறையில் காங்கிரஸ் கட்சி பயன்படுத்திக்குதா? ஒரு சரியான முறையில் அவங்கள கருத்துக்களை ஏற்றுக்குதா? ஒரு இந்தியாவுக்கு மாற்றான கொள்கை கோட்பாடு சித்தாந்தங்களை உள்வாங்கக்கூடிய ஒரு பொது கருத்தை வந்து அது கேட்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனவே இப்படி இருந்தால் அது வந்து ஏதோ காலம் தள்ளக்கூடிய ஒரு கட்சியாக தன்னை சுருக்கிக்குமே ஒழிய ஒரு பிஜேபிக்கு சவால் விட்டு ஒண்டிக்கு ஒண்டிய நேருக்கு நேராக வந்து நிற்கக்கூடிய ஒரு சவால் விடக்கூடிய ஒரு எதிர்த்து போராடக்கூடிய அல்லது ஒரு எதிர்கால இந்தியாவுக்கான திட்டத்தை முன்வைக்கக்கூடிய கட்சியாக தன்னை வரையறுக்காது. இது ஏதோ வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரர் வந்து ஒரு எதிரியை நேருக்கு நேரம் நின்று தோற்கடிக்கணுமே ஒழிய அந்த எதிரி எப்போ வந்து சோர்வடைவான், எப்போ வந்து வாந்தி பேதி வரும், எப்போ வந்து அவன் சோர்ந்து படுப்பான், அவன் மேலே ஏறி உட்காந்து தன்னுடைய வெற்றியை பறைசாட்டலாமா அப்படிங்கிற மாதிரியான தன்மையில் தான் காங்கிரஸ் போதே ஒழிய நேருக்கு நேர் ஒத்தைக்கு ஒத்தை அப்படி நிற்கிற மாதிரியான ஒரு தன்மையில் கொள்கை கோட்பாடு பொருளாதார திட்டங்கள் மக்களுடைய விருப்பங்கள் இதெல்லாம் கேட்டு தன்னை மறுவரை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற முறையில் மக்கள் அதிகாரமாகிய நாங்கள் வந்து இதை வந்து பார்க்குறோம். அந்த வகையில் தான் அந்த வீடியோ வந்து நாங்கள் பதிவு செய்கிறோம். வணக்கம்.